வணக்கம் அன்புறவுகளே, நான் உங்கள் எல்லோரையும் அம்மு ஸ்பெஷல் எஜுகேஷன் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம எல்லோரும் போன வீடியோவில் விஷுவல் இம்பேர்மெண்ட் பற்றி பார்த்தோம். அதே மாதிரி இந்த வீடியோலையும் விஷுவல் இம்பேர்மெண்ட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் விஷயங்களை பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்கூலுக்கு காலேஜுக்கெலாம் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நார்மலாக புக்கை பார்த்து படிப்போம். மேம் நமக்கு டீச் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம நோட்டில் எழுதுகிற வேலை அதெல்லாமே பண்ணுவோம். இப்படியே நம்ம படிக்கிறது மூலிமா நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருப்போம். ஆனால் இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களால புக்கை பார்த்து படிக்க முடியாது இல்லையா? அதே மாதிரி மேம் சொல்கிறத அவங்களால லிசன் பண்ண முடியும். அதனாலே அவங்களுக்குன்னு தனியாக பிரெயில் புக்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ பிரெயில் அப்படின்றது எப்படி இருக்கும்னா, ஒரு 6 புள்ளின்னு வச்சுருப்பாங்க கணக்கு. அப்போ அந்த 6 புள்ளியில் ஒரு லெட்டரும், இப்போ ஏனா அதுக்கு ஒரு புள்ளி, பீனா அதுக்கு ஒரு மாதிரி டிசைனாக இப்போ டாட்ஸ் இருக்கும். அப்புறம் பிசிடி அப்படின்னு சொல்லி எல்லா ஆல்ஃபபெட்டுக்குமே தனித்தனியாக டாட்ஸ் இருக்குது. இப்போ 6 டாட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் 1 2 3 4 5 6ன்னு வச்சுருப்பாங்க. அப்போ ஒரு லெட்டருக்கும் ஒரு நம்பரிங் இருக்கும். இப்போ ஏனா ஒரு டாட்டு, பீனா 1 2 அப்படி வச்சுருப்பாங்க. அப்படி வச்சுருக்கிறது மூலிமா ஏலேருந்து அவங்க இசட் வரையுமே அவங்களுக்கு அந்த நம்பரிங் சிஸ்டம் வந்துடும். அதே மாதிரி 1 2 3க்கும் தனியாக டாட்ஸ் இருக்குது. தமிழ்லையும் காங்காச்சா அது எல்லாத்துக்குமே தனித்தனியாக டாட்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த டாட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லி கொடுத்துருவாங்க. அப்புறமா அவங்களே அடிக்க வைப்பாங்க. அது எப்படி அடிப்பாங்க, அதை இப்போ பிரிண்டெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் பிரெயில் டாட்ஸ் எல்லாம். ஆனால் நமக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. தொட்டு பார்த்தோம்னா அது ஒரு மாதிரி ஒரு சர்ஃபேஸ்லேருந்து எம்போஸ்ட், அதாவது தூக்கியிருக்க மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் அது எப்படி பண்ணுவாங்கன்னா, அதுக்குன்னு ஒரு ஸ்லேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்லேட்டுக்குள்ளே நம்ம ஒரு ஷீட் மாதிரி வைப்போம். அந்த ஷீட்டை வச்சு மேலே 6 டாட் அடிக்கிறதுக்கான ஒரு பாக்ஸாக நல்ல லைனாக நிறைய பாக்ஸஸ் இருக்கும். அப்படி ஃபிட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஸ்டைலஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்னென்னா, ஒரு ஒய் ஷேப்பில் ஒரு பிளாஸ்டிக் இதில் கவர் பண்ணி ஒரு இரும்பு இருக்கும். ஊசி மாதிரி இருக்காது, ஆனால் ஊசியோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணுறது மூலயமா அந்த டாட்ஸ் எல்லாமே விழும். அதுக்கு அவங்க அந்த கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் கொடுக்கறது மூலயமா அந்த குழந்தைங்க அதை வச்சு அவங்க ரைட்டிங் சிஸ்டம் இருக்கும். அவங்களோட ரைட்டிங் சிஸ்டம் எல்லாமே ஃபுல்லாக பிரெயிலில் தான் இருக்கும். அப்புறம் இவங்க இப்படி கையில் அடிக்கிறது பத்தாததுக்கு அவங்களுக்கு ஒரு மிஷின் இருக்கும். பிரெய்லர் மிஷின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கு பேர் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம நார்மலாக டைப்ரைட்டிங் மிஷின்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? அந்த மாதிரியே தான் அந்த பிரெய்லிங் மிஷின் இருக்கும். அதில் அவங்களுக்கு எதெல்லாம் 1 2 3 4 5 6ன்னு சொல்லிடுவாங்க. அது மூலயமா அந்த குழந்தைங்க பிரெயில் மிஷின்லேயும் பிரெயிலை அடிச்சுக்க முடியும். இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி அவங்க நார்மலாக படிக்கிறதெல்லாம் வந்துடுமா. அப்புறம் மேக்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா? அதுக்கு ஒரு 2 சிஸ்டம் இருக்குது. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.